ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட உடனே உலகத்துக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் சொன்னார்கள், அனிஅபுதுல்லாஹ், மக்களே அல்லாஹ்வை வணங்குங்கள். இதுதான் எல்லா நபிமாருடைய மந்திரம். இந்த உலகத்துக்கு வந்த அத்தனை நபிமார்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அனிஅபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். இதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே யாரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை, எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். காலப்போக்கில இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய போதனைகளை கேட்டு அமல் செய்த 5 நபர்கள், பெரியவர்கள், வசதி படைத்தவர்கள் அந்த காலத்திலே இருந்தார்கள். நல்ல தன்மை கொண்டவர்களாக இருந்தார்கள். புத்து, சுவா, யகூஸ், யவுப், நஸ்ர், இப்படி 5 பேர் நல்ல மக்களாக வாழ்ந்து காட்டினார்கள். யாருக்கும் அநீதி செய்வது கிடையாது, எல்லாருக்கும் உதவி செய்வார்கள், பணிந்து போவார்கள், நல்லதை சொல்வார்கள். அவர்கள் பண்பை பார்த்து மக்கள் எல்லாம் மனுஷ பலம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வாழ்ந்து வந்தார்கள். வாழ்ந்து மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இடம் பிடித்தார்கள். அதுவரைக்கும் மக்கள் காவிர்களாக இருக்கவில்லை, எல்லோரும் முஸ்லிம்களாகவே இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றவர்களாகவே இருந்தார்கள். இப்ப இவர்கள் காலப்போக்கிலே மரணித்து விட்டார்கள். மரணம் அடைந்ததற்கு பின்னால் நம்மள நரகத்துக்கு கூட்டி போவேன் என்று சத்தியமிட்டவன் ஷைத்தான் என்று நம் எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய எதிரி சகோதரர்களே, அவன் நபிமார்களை கெடுக்க முடியாது. அவன் சேலஞ்ச் பண்ணினா ஆதித்திர பிள்ளைகளை நான் சும்மா விட மாட்டேன் என்று சேலஞ்ச் பண்ணிருக்கிறான். நான் நல்லதை கேட்க விட மாட்டேன், நல்லதை செய்ய விட மாட்டேன். இவர்கள் எல்லாரையும் அல்லாஹ் அல்லாத ஒன்றை வணங்க வைப்பேன். இவனுடைய ஆத்திரம் அதுதான், ஷைத்தான். இப்ப இந்த 5 பெரியார்கள் மூத்தான உடனே ஷைத்தான் வந்தான். உண்மையிலே அந்த ஆக்களை மறக்கலப்பா என்று கூட சேர்ந்து கதைத்தான். அந்த ஆக்கள் மனுஷ பலம் அப்பா, மூத்தாயிட்டாங்க. நாங்க எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்களை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு வரைவமா என்று ஐடியா கேட்டான். ஏன்னா பின்னுக்கு வர சமுதாயம் இவர்களை மறக்க கூடாது. எப்படி ஐடியா, மாஸ்டர் பிளான். பாவம் மக்கள், அப்பாவி மக்கள் அந்த ஆக்களை நினைக்கத்தானே வேணும் என்று நம்ம ஆக்களை மிதிக்கிறாங்க. சும்மா எவனால உண்டை சென்னா கொஞ்சம் கஷ்டமாப்பா, இன்னார்கிட்ட போ, அவன் வெடி கைய பார்த்தான் அவ்வளத்தையும் சொல்லுவான். நம்ம ஆக்களும் உண்மையா என்று போய் ஒழிச்சு தெரியாம போற, தெரிஞ்ச ஆக்கள் கதைப்பாங்கன்னு போய் கையை நீட்டுற. இதுதான் ஷிர்க்குன்னு சொல்லுது. சகோதரர்களே, இப்ப ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்துல அவங்களோட முகத்தை வரைய வைக்கிறான். வரைஞ்ச உடனே எல்லாருக்கும் புத்து, சுவா, யகூஸ், யவுப் என்று எல்லோருக்கும் பேர் தெரியும். எல்லாரும் ஞாபகம் செய்தார்கள். ஞாபகம் மட்டும்தான், ஷைத்தான் கட்டம் கட்டமா தான் கொண்டு வருவான். கொஞ்சம் குடிகாரனோட பெஸ்ட் குடிக்க ஆக்க மாட்டான், சேர்ந்து பழக வைப்பான், கொஞ்சம் வெட்டி பார்க்க வைப்பான். நான் குடிக்கிறேன், நீ குடிக்க தெரியல, சும்மா தீரி அப்படின்னு சொல்ல வைப்பான். இருந்தும் அந்த மனம் மணக்க சும்மா நாக்கில வச்சு பாருன்னு ஒரு ஷைத்தான் சொல்லுவான் கூட இருக்கிற. சும்மா நாக்கில எல்லாம் வைப்பாரு.
கொஞ்சம் கசக்கு பேக்கில் சத்தி எடுப்பாரு. அது அப்படித்தாண்டா. போக போக பாருங்க அதுல டேஸ்ட் என்று சொல்ல வச்சு அதுக்கு பிறகு பார்த்தா இவர் 50 வருஷத்து அனுபவசாலியாக மாறிவிடுவார். இது ஷைத்தானுடைய ஒரு மாஸ்டர் பிளான். நரகத்துக்கு நம்மளை சமைக்கிற முறை. அவன் யூனிவர்சிட்டியில படிக்கல, அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவு. சகோதரர்களே, இப்ப எல்லாரும் உள்ளத்தில் இந்த 5 வரைபடம் இருக்கு. அவன் சொன்னான், இந்த வரைபடம் எல்லாம் காலப்போக்கில் இல்லாமல் போய்விடுமே, நாம உருவமா செய்வோமா? வணங்குறல்ல, அல்லாஹ் தான் வணங்குற. உருவமா செஞ்சு போக்குல விறக்கல் எல்லாருக்கும் தெரியுமே என்று உருவமாக வரைய வைக்கிறான், சிலையாக செய்ய வைக்கிறான். இப்ப ஆங்காங்கே ஒவ்வொரு கோத்திரங்களும் அந்தந்த பெரியாருடைய குடும்பங்கள் ஒரு சிலையை செஞ்சு அவங்களை நாம பத்தி இவர் அவர் என்று அப்படின்தான். காலப்போக்குல ஷைத்தான் சொன்னா, இப்படிப்பட்ட நல்ல மக்களுடைய சொல் மந்திரம் அல்லவா, இவர்களைத்தான் நாமல் வணங்க வேண்டும், நம் தேவைகளை இவரிடம் தான் கேட்க வேண்டும் என்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டார். 2GB கிடக்கின்றான் அந்தந்த காலத்துல. அவர்களுக்கு சொன்ன உடனே அவர்கள் டக்குன்னு என்ன செஞ்சாங்க, வணங்க துவங்கிட்டாங்க. வணங்க துவங்கினா இன்ட்ரெஸ்ட் பட்டுட்டு சும்மா எல்லாரும் போய் அப்படி புனிறது, இது செய்யறது, அவங்க தேவையை கேட்கறது. என்ற மகளை கல்யாணம் இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். நசுர் கொஞ்சம் பார்த்து, ஒரு சுகம் இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சில நேரம் திருத்தி வருத்தமுல்லே சாமி அது நம்பிட்டாங்க ஆக்கள். நான் நசுர்கிட்ட கேட்டேன், இந்த புள்ளட வருத்தம் லேஸ் ஆயிட்டு, நீங்களும் போங்க, இப்ப தஸ்கில் நடக்குது. இப்ப ஷைத்தான் சொன்னா, நாம் அடிக்கடி ரோட்டுல இவங்களை வந்து வணங்குறத விட அவரவரை வீட்டுல ஆளுக்கு கொண்டு செஞ்சு வைப்பமே, நல்ல ஐடியா தான் நீங்க சொல்றது என்று சொல்லி ஆளுக்கு ஒரு சிலைய சாமி ரூம் என்கிற மாதிரி உருவாக்கி வச்சாங்க. இப்ப இவர்கள் வழிகட்டு ஆக்களோட சண்டை பிடிக்கிறதும், அநியாயம் செய்யறதும், மதுபானம் மருந்துவதும், விபச்சாரம் செய்வதும், அப்ப அந்த கொடிய அத்தனை தன்மைகளை செய்து கொண்டு வந்த நேரத்தில தான் அல்லாஹ் பார்த்தான், சரி வர மாதிரி அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து 1000 வருஷத்துக்கு பிறகு, 1000 வருஷத்துக்கு பிறகுதான் ஷிர்க்ல முத்தி போயிருந்தார்கள். அல்லாஹ்வோட நாமமே கிடையாது. அல்லாஹ்வை வணங்கினா அடிப்பாடு, அப்படி ஊறி போனாங்க. இப்ப அல்லாஹ் சொன்னான், நூஹ் என்பவரை தெரிவு செஞ்சான்.